ஸ்ரீ வெங்கடாச்சல மாஹாத்மியம் 11ஆம் அத்தியாயம். கஷ்யப முனிவர் பாவங்களில் இருந்து விடுபட்டார். சுவாமி புஷ்கரணியில் புனித நீராடல் மூலம் கஷ்யப முனிவர் பெரும் பாவங்களை நீக்குதல். ஸ்ரீ சூத்தமா முனிவர் கூறினார், இனிமேல் சிறந்த பிராமணரே, அற்புதமான சுவாமி புஷ்கரணியை குறித்த ஒரு சிறந்த மற்றும் புனிதமான கதையை நான் தங்களுக்கு விரிவாக கூறுகிறேன். முன்பு கஷ்யப முனிவர் என்ற ஒரு பிராமணர் இந்த மங்களகரமான மற்றும் மிகச்சிறந்த தீர்த்தத்தில் புனித நீராடி அவர் நரகத்தில் விழுவதற்கு வழிவகுத்த ஒரு பெரிய பாவத்திலிருந்து விடுபட்டார். முனிவர்கள் கூறினர், முனிவரே, இந்த கஷ்யப முனிவர் என்ற பிராமணர் என்ன பாவத்தை செய்தார்? இங்குள்ள சிறந்த தீர்த்தத்தில் புனித நீராடி உடனடியாக விடுதலை பெற்ற பாவம் எது? சூத்தமா முனிவரே, இதை உண்மையாக கேட்கும் எங்களுக்கு தயவு செய்து கூறுங்கள். உங்கள் வார்த்தைகளின் அமிர்தத்தால் திருப்தி அடைந்தவர்களுக்கு எந்த தாகமும் இருக்காது. ஸ்ரீ சூத்தமா முனிவர் கூறினார், ஸ்ரீ சுவாமி புஷ்கரணியின் மகத்துவத்தை விளக்கும் புராண கதையை நான் கூறுவேன். அதை படிப்பவர்கள் அல்லது கேட்பவர்களின் பாவங்களை அது அழிக்கும். பரீட்சித்து மன்னரின் நிகழ்வு. முன்பு பரீட்சித்து என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் அபிமன்யு அரசரின் மைந்தன். அவர் ஹஸ்தினாபுரத்தில் வாழ்ந்து பூமியை நீதியுடன் பாதுகாத்தார். ஒரு காலத்தில் அந்த மன்னன் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது காட்டில் சுற்றித் திரிந்தார். 60 வயது மன்னன் பசி மற்றும் தாகத்தால் அவதிப்பட்டார். அவர் மறைந்து போன ஒரு மானை ஆவலுடன் தேடிக்கொண்டிருந்தார். சிறந்த மன்னர் தியானத்தில் மூழ்கியிருந்த ஒரு முனிவரை கண்டார். அவர் கேட்டார், முனிவரே, இந்த காட்டில் ஒரு குறிப்பிட்ட மான் இப்போதுதான் அம்பினால் தாக்கப்பட்டது. கற்றவரே, அது பயந்து ஓடிவிட்டதே, அது உங்களுக்கு புலப்பட்டதா? முனிவர் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். மேலும் அவர் மௌன விரதத்தை கடைபிடித்து வந்தார். அதனால் அவர் எதுவும் கூறவில்லை. தனது வில்லின் நுனியால் மன்னர் ஒரு இறந்த பாம்பை தூக்கி அந்த பெரிய முனிவரின் தோள்களில் கோபத்துடன் வைத்தார். பின்னர் அவர் நகரத்திற்கு திரும்பினார். அந்த முனிவருக்கு ஸ்ருங்கி என்ற ஒரு மகன் இருந்தான். அவருக்கு கிருஷ்ணன் என்ற பெயரில் ஒரு சிறந்த தோழன் இருந்தார். ஒரு சிறந்த பிராமணர் கிருஷ்ணர் என்ற நண்பர் தனது தோழரான ஸ்ருங்கியிடம் கூறினார், தோழரே, இப்போது உங்கள் தந்தை இறந்த பாம்பை தோளில் சுமந்து செல்கிறார். நீங்கள் பெருமைப்பட தேவையில்லை, நீங்கள் கோபப்பட தேவையில்லை, அது வீண். ஸ்ருங்கி கோபமடைந்த அரசரை சபிக்க விரும்பினார். என் தந்தையின் மீது இறந்த பாம்பை வைத்த முட்டாள் மற்றும் அறிவற்ற நபர் தக்ஷகன் என்ற பாம்பால் தீண்டப்பட்டு 7 தினங்களுக்குள் இறந்து விடுவார். முனிவரின் மகன் சுபத்ரா அன்னையின் வழித்தோன்றலான பரீட்சித்து மன்னரை இவ்வாறு சபித்தார். அரசர் தன் மகனால் சபிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட அவரது தந்தை சமீகர் என்ற பெயர் கொண்ட புகழ்பெற்ற முனிவர் தனது மகன் ஸ்ருங்கியிடம் கூறினார், எல்லா மக்களையும் பாதுகாக்கும் அரசரை ஏன் சபித்தாய்? அராஜகம் நிறைந்த உலகில் நாம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? கோபம் பாவத்திற்கு வழிவகுக்கிறது. கருணை மற்றும் மிகுந்த கருணை மூலம் மகிழ்ச்சி அடையப்படுகிறது. பொறுமை மற்றும் அவசரமின்மை மூலம் ஒரு மனிதன் உயர்ந்த மகிழ்ச்சியை பெறுகிறார். உண்மையில் மன்னிப்பு பெற்றவர்கள் மட்டுமே உயர்ந்த நன்மையை பெறுகிறார்கள். பின்னர் சமீகர் தனது சீடரான கௌரமுகனிடம் கூறினார், கௌரமுகனே, அரசர் பரீட்சித்திடம் சென்று என் மகன் அரவங்களின் அரசர் தக்ஷகனால் கடிக்கப்பட்ட இந்த சாபத்தை குறித்து அவரிடம் தெரிவிக்கவும். மிகவும் புத்திசாலியானவரே, விரைவில் என் முன்னிலையில் தாம் திரும்பிவிடவும். சமீகர் இவ்வாறு கூறியது கௌரமுகன் அரசரிடம் சென்றான். அவனை அணுகிய பிறகு அன்னை சுபத்ராவின் வழித்தோன்றலான அரசர் பரீட்சித்து மன்னரிடம் கூறினார், தம்மால் தன் தந்தையின் தோளில் வைக்கப்பட்ட இறந்த பாம்பை கண்ட சமீகரின் மைந்தனான் ஸ்ருங்கி கோபத்துடன் தம்மை சபித்தான். இன்று முதல் 7ஆம் நாள் அரசர் அபிமன்யுவின் மைந்தனான தாம் தக்ஷகன் என்ற பெரிய பாம்பினால் தாக்கப்படுவீர்கள். அரவத்தால் தீண்ட பெறுவீர்கள். உடனே தாம் விஷத்தீயால் எரிக்கப்படுவீர்கள். அரசே, அந்த முனிவரின் மைந்தன் ஸ்ருங்கி தம்மை இவ்வாறு சபித்தார். இதை தம்மிடம் கூறத்தான் என் தந்தை என்னை தம்மிடம் அனுப்பினார். இதை மன்னனிடம் கூறிவிட்டு கௌரமுகன் அவசரமாக
துக்கமாக திரும்பினான். கௌரமுகன் வெளியேறிய பின்னர் துக்கத்தில் ஆழ்ந்த மன்னர் கங்கையின் நடுவில் ஒரு மண்டபத்தை அமைத்து அங்கே மண்டபம் கட்டி அது மேகங்களை தொடும் அளவிற்கு உயரமாக இருந்தது. அதை ஒரு தூண் தாங்கியது. மிகுந்த செறிவுடன் மருத்துவ மூலிகைகளை அறிந்த மருத்துவர்கள் மற்றும் மகா காருட மந்திரத்தை அறிந்தவர்கள் மூலம் தக்ஷகத்தின் விஷத்தை அடக்க தன்னை தயார்படுத்தி கொண்டார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட மன்னர் மிக சிறந்தவர்களுடன் கூடிய உயர்ந்த மண்டபத்திற்குள் அமர்ந்தார். பல தேவலோக முனிவர்கள், பிராமணர்கள், முனிவர்கள் மற்றும் துறவிகள் அந்த நேரத்தில் மந்திரங்களை பயன்படுத்துவதில் வல்லுநர்களில் மிகச் சிறந்தவரான கஷ்யப முனிவர் என்ற ஒரு குறிப்பிட்ட பிராமணர் தக்ஷகத்தின் மிக கொடிய விஷத்திலிருந்து அரசரை காப்பாற்றுவதற்காக அரச வாசஸ்தலத்தை நோக்கி சென்றார். 7வது நாளில் மிகவும் ஏழையாகவும் செல்வத்தை விரும்பியவராகவும் இருந்த தலைமை பிராமணர் அந்த இடத்திற்கு வந்தார். இதற்கிடையில் தக்ஷகரும் ஒரு பிராமணரின் வேடத்தில் அங்கு வந்தார். வழியில் அவர் கஷ்யப முனிவரை பார்த்து அவரிடம், பிராமணரே, பெரிய முனிவரே, தாங்கள் இப்போது எங்கே செல்கிறீர்கள், கூறுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு கேட்கப்பட்ட போது பிராமணரான கஷ்யப முனிவர் தக்ஷகனிடம் கூறினார், இன்று தக்ஷகன் மகா மன்னர் பரீட்சித்தை தனது விஷத்தீயால் எரிக்கப் போகிறார். அதை அடக்க நான் இப்போது அவரிடம் செல்கிறேன். இவ்வாறு கூறப்பட்ட போது தக்ஷகன் மீண்டும் ஒரு முறை அந்த பிராமணரிடம் கூறினான், நான் தக்ஷகன், சிறந்த பிராமணரே, என்னால் கடிக்கப்பட்ட ஒருவரை 100 வருடங்கள் ஆனாலும் 10,000 மகா மந்திரங்கள் கூறினாலும் குணப்படுத்த இயலாது. நான் கடிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்க நீங்கள் இப்போது திறமையானவராக இருந்தால் நான் பல யோஜனை உயரமுள்ள ஒரு மரத்தை கடிப்பேன். தாங்கள் அதை உயிர்ப்பிக்கிறீர்கள். பின்னர் தாங்கள் என் விஷத்தை அடக்க போதுமான திறன் கொண்டவர் என்று முடிவு செய்வேன். பிராமணரே, இவ்வாறு கூறிய பிறகு தக்ஷகன் அந்த மரத்தை கடித்தது. அந்த மிக உயரமான மரம் சாம்பலாக மாறியது. இந்த சம்பவத்திற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட மனிதர் அந்த மரத்தில் ஏறினார். அவரும் தக்ஷகனின் விஷத்தீயால் எரிந்தார். கஷ்யப முனிவர் மற்றும் தக்ஷகர் ஆகிய இருவரும் அந்த மனிதரை குறித்து அறிந்திருக்கவில்லை. கஷ்யப முனிவர் தக்ஷகரின் செவியில் சபதம் செய்தார், எல்லா பிராமணர்களும் மற்றவர்களும் இப்போது என் மந்திரத்தின் சக்தியை காணட்டும். இதை கூறிய பிறகு மந்திரங்களை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரான கஷ்யப மாமுனிவர் விஷ நெருப்பால் சாம்பலாக்கப்பட்ட அந்த மரத்தை மீண்டும் உயிர்ப்பித்தார். அவர் தனது மந்திரத்தின் சக்தியால் அதை மீண்டும் உயிர்ப்பித்தார். அந்த மனிதனும் மரத்துடன் உயிர் பெற்றான். அதன் பிறகு தக்ஷகர் மந்திரங்களை பயன்படுத்துவதில் நிபுணரான கஷ்யப முனிவரிடம் கூறினார், பிராமணரே, தாங்கள் என்ன செய்தாலும் முனிவரின் வார்த்தைகள் பொய்யாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அரசர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை விட 2 மடங்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன். சிறந்த பிராமணரே, உடனடியாக திரும்பி வாருங்கள். இவ்வாறு கூறிய பிறகு தக்ஷகர் அவருக்கு மிகவும் மதிப்புமிக்க ரத்தினங்களை கொடுத்தார். மந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமண கஷ்யப முனிவரை தனது சொந்த இடத்திற்கு திரும்ப செய்தார். அறிவால் பிறந்த பார்வையுடன் கஷ்யப முனிவர் அரசர் ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே வாழ விதிக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தார். தக்ஷக கஷ்யப முனிவரிடமிருந்து ரத்தினங்களை பெற்ற பிறகு அமைதியாக தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். தக்ஷகர் அந்த நேரத்தில் அனைத்து அரவங்களையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் கூறினார், நீங்கள் அனைவரும் முனிவர்களின் வேடத்தை ஏற்று உடனடியாக அந்த அரசரிடம் செல்லுங்கள். பரீட்சித்து மன்னனுக்கு பழங்களை பரிசாக கொடுங்கள். அப்படியே ஆகட்டும் என்று கூறி அனைத்து அரவங்களும் அரசருக்கு பழங்களை காணிக்கையாக அளித்தன. தக்ஷகன் ஒரு புழுவின் உருவத்தை எடுத்து அரசரை கடிக்க தயாரான ஒரு குறிப்பிட்ட சீமை கருவேல பழத்தில் ஒளிந்து கொண்டார். மன்னர் பரீட்சித்து பிராமணர்கள் வேடத்தில் இருந்த அரவங்கள் கொடுத்த அனைத்து பழங்களையும் அமைச்சர்களுக்கும் வயதான மனிதர்களுக்கும் விநியோகித்தார். ஆனால் ஆர்வத்தால் அவர் கையில் ஒரு பெரிய பழத்தை எடுத்து கொண்டார். அந்த நேரத்தில் சூரியன் மறையவிருந்தது.
அங்கு இருந்த அனைத்து பிராமணர்களும் மன்னர்களும் ஒருவருக்கொருவர் முனிவரின் வார்த்தைகள் பொய்யாகாமல் இருக்கட்டும் என்று கூறினர். அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே அரசர் பரீட்சித்தும் மற்றவர்களும் ஒரு சிவப்பு புழுவை தெளிவாக கண்டனர். அரசர் பிராமணர்களிடம் வினவினார், சிறந்த பிராமணர்களே, இந்த புழு இப்போது என்னை கடிக்குமா என்று கேட்டார். இவ்வாறு கூறி அந்த பழத்தை அந்த புழுவுடன் இணைத்து அவர் கழுத்தில் வைத்தார். கழுத்தில் வைக்கப்பட்டிருந்த பழத்தில் வசித்த தக்ஷகன் திடீரென்று அந்த பழத்திலிருந்து வெளியே வந்து அரசரின் உடலை சுற்றி கொண்டார். தக்ஷகன் அரசரை சூழ்ந்த போது பக்கவாட்டில் இருந்த அனைவரும் பயந்து ஓடினர். பின்னர் பிராமணர்களே, தக்ஷகனின் விஷத்தின் சக்தி வாய்ந்த நெருப்பால் அரசரானவர் உடனடியாக எரிந்து அரண்மனை கட்டிடத்துடன் சாம்பலானார். அர்ச்சகர்கள் அனைவரும் இணைந்து அந்த அரசரின் அமைச்சர்கள் ராஜாவின் இறுதிச் சடங்குகளை, அதாவது அரசரின் இறுதிச் சடங்குகளை செய்து உலகம் முழுவதையும் பாதுகாக்கும் விருப்பத்துடன் அவரது மகன் ஜனமேஜயனை ராஜ்யத்தில் முடிசூட்டினர். தக்ஷகனிடமிருந்து அரசரை காப்பாற்ற வந்த கஷ்யப முனிவர் சிறந்த பிராமணர். அனைத்து மக்களாலும் அவர் கண்டிக்கப்பட்டார். அவர் அனைத்து பிரதேசங்களிலும் சுற்றி திரிந்தார். அவர் அனைத்து நல்ல மக்களாலும் கண்டிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டார். எந்த கிராமத்திலோ அல்லது துறவி இல்லத்திலோ தங்க அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. அவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடங்களிலிருந்து பொதுமக்களால் அவர் விரட்டப்பட்டார். பின்னர் அவர் அந்த முனிவர் சாக்கல்யரிடம் அடைக்கலம் புகுந்தார். நல்லவர்களால் கண்டிக்கப்பட்ட கஷ்யப முனிவர் சாக்கல்ய முனிவரை வணங்கினார். அவர் இதை உன்னத ஆன்மா கொண்ட சாக்கல்யரிடம் தெரிவித்தார். கஷ்யப முனிவர் கூறினார், சாக்கல்ய முனிவரே, பகவான் ஸ்ரீஹரியின் விருப்பமானவரே, அனைத்து வகையான புண்ணிய செயல்களையும் அறிந்த புனித தலைவரே, முனிவர்கள், பிராமணர்கள், நண்பர்கள் மற்றும் பிறர் என்னை கண்டிக்கின்றனர். மேனன் என்னை கண்டிப்பதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. பிராமண கொலை, மது அருந்துதல், குருவின் படுக்கையை கரைப்படுத்துதல், திருடுதல் அல்லது இந்த பாவ மக்களுடன் பழகும் பாவம் எதுவும் என்னால் செய்யப்படவில்லை. முனிவரே, மற்ற வகை பாவங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்னை பொறுத்தவரை. ஆனாலும் மக்களும் உறவினர்களும் மற்றவர்களும் என்னை எதற்கும் குறை கூறவில்லை. சாக்கல்ய முனிவரே, நான் செய்த தவறை தாம் அறிந்தால் அதை எனக்கு கூறுங்கள். கஷ்யப முனிவர் இதை கூறிய போது சாக்கல்யா என்ற ஒரு பெரிய முனிவர் சிறிது நேரம் தியானம் செய்து கஷ்யப முனிவரிடம் இவ்வாறு உரையாடினார். சிறந்த பிராமணர்களே, சாக்கல்யரால் அறிவிக்கப்பட்ட புண்ணிய மற்றும் நல்லொழுக்க செயல்கள் பின்வருமாறு. சாக்கல்ய முனிவர் கூறினார், தக்ஷகனிடமிருந்து மகாமன்னர் பரீட்சித்தை காப்பாற்ற நீங்கள் சென்றீர்கள். ஆனால் உங்கள் வழியில் தக்ஷகனால் தாங்கள் தடுக்கப்பட்டீர்கள். விஷம் அல்லது நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க தகுதியானவர். ஆனால் இந்த உலகில் அத்தகைய நபரை காப்பாற்றாத அந்த நபரை அவர்கள் பிரம்ம கடகர், அதாவது ஒரு பிராமணனை கொன்றவர் என்று அழைக்கிறார்கள். கோபம், காமம், பயம், பேராசை, பொறாமை அல்லது மாயை காரணமாக இருந்தாலும் சரி, ஒருவன் விஷம் அல்லது பிற நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை காப்பாற்றவில்லை என்றால் அவனிடம் பிராயச்சித்தம் செய்ய வழி இல்லை. ஒரு பிராமண கொலையாளி, குடிப்பழக்கம் உள்ளவன், திருடன், குருவின் படுக்கையை தீட்டுப்படுத்துபவன் மற்றும் இவற்றுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் தீட்டுப்பட்டவன், இவர்களில் எவருக்கும் பரிகாரம் செய்ய வழி இல்லை. குதிரைகளை விற்கும் தனது மகளை விற்பவனுக்கும் நன்றியற்றவனுக்கும் ஒரு வகையான பரிகாரம் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு உள்ளது. அத்தகைய பரிகாரம் வேதங்களில் காணப்படுகிறது. ஆனால் திறமையானவராக இருந்தாலும் விஷம் அல்லது நோய்களால் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்றாதவருக்கு பரிகாரம் செய்ய வழி இல்லை. 10,000 வகையான பரிகாரங்கள் மூலம் கூட அவன் தன் பாவங்களிலிருந்து காப்பாற்றப்பட முடியாது. எந்த நீதிமானும் ஒரே வரிசையில் தன்னுடன் உணவு எடுத்து கொள்ளக்கூடாது. அவனுடன் அவன் பேசலாகாது. அந்த மனிதனை அவன் எந்த இடத்திலும் பார்க்கலாகாது, காணக்கூடாது.
அவரிடம் பேசுவதால் மட்டுமே அவன் பெரும் பாவங்களை செய்வான். அந்த மகா மன்னன் பரீட்சித்து மிகவும் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் களங்கமற்ற நற்பெயரை கொண்டவராகவும் இருந்தார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாலச் சிறந்த பக்தர். அவர் ஒரு சிறந்த யோகியாகவும் 4 சாதிகளின் பாதுகாவலராகவும் இருந்தார். வியாசமா முனிவரின் மைந்தரிடமிருந்து, அதாவது சுகபிரம்மத்திடமிருந்து பகவான் ஸ்ரீஹரியின் கதையை பக்தியுடன் கேட்டிருந்தார். தாம் அவரை பாதுகாக்கவில்லை. தக்ஷகனின் வார்த்தைகளுக்கு, அதாவது வேண்டுகோளுக்கு இணங்க தாம் திரும்பி வந்தீர்கள். எனவே பிராமணர்களையும் உறவினர்களையும் வழி நடத்தியதன் மூலம் தாம் குற்றம் சாட்டப்படுகிறீர்கள். மகா மன்னன் பரீட்சித்தின் வாழ்க்கையின் முடிவு நெருங்கிவிட்டாலும் நோயாளியின் மரணம் வரை சிகிச்சை கற்ற மனிதர்களால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இறக்கவிருக்கும் ஒரு தாயின் தொண்டையில் உயிர் காற்றுகள் அடிக்கும் வரை சிகிச்சை தொடர வேண்டியது அவசியம். காலனின் மரணத்தின் வழி கோணலானது. மருத்துவ அறிவியலில் தேர்ச்சி பெற்றவர்களால் இந்த வசனம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. எனவே தாங்கள் சிகிச்சை அளிக்கும் திறன் பெற்றிருந்தாலும் தாங்கள் மருத்துவம் செய்யவில்லை. பாதி வழியில் இருந்து திரும்பிவிட்டீர்கள். எனவே தாங்கள் இழிவுபடுத்தப்படுகிறீர்கள். சாக்கல்ய முனிவர் இவ்வாறு கூறினார். கஷ்யப முனிவர் கூறினார், புனித சடங்குகளின் முனிவரே, எனது இந்த பாவத்தை எவ்வாறு தணிப்பது என்று கூறுங்கள். இதனால் என் உறவினர்களும் நண்பர்களும் என்னை மீண்டும் ஒருமுறை ஏற்றுக்கொள்வார்கள். சாக்கல்ய முனிவரே, பகவான் ஸ்ரீஹரியின் விருப்பமானவரே, என் மீது இரக்கம் காட்டுங்கள். கஷ்யப முனிவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டதால் சிறந்த முனிவர் சாக்கல்ய முனிவர் சிறிது நேரம் தியானம் செய்து கஷ்யப முனிவரிடம் இரக்கத்தால் இவ்வாறு கூறினார். சாக்கல்ய முனிவர் கூறினார், இந்த பாவத்தை தணிப்பதற்கான வழிமுறைகளை நான் தங்களுக்கு கூறுகிறேன். அதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். பிராமணரே, தாமதிக்காதீர்கள். ஸ்வர்ணமுகரி நதிக்கரையில் வேங்கடாத்ரி என்று அழைக்கப்படும் ஒரு மலை உள்ளது. இது லக்ஷ்மி தேவி அன்னையின் இறைவனின் வசிப்பிடமாகும். தேவி லக்ஷ்மியின் நாயகரான சுவாமியின் உறைவிடமாகும். இது அனைத்து உலகங்களிலும் மதிக்கப்படுகிறது. சூரர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்பட்டு பிராமணவதம், மது அருந்துதல் மற்றும் தங்க திருட்டு போன்ற பாவங்களை அளிக்கும் புனிதமான சேஷகிரி மலையில் அனைத்து பாவங்களையும் நீக்கும் சுவாமி புஷ்கரணி என்ற ஏரி உள்ளது. இது ஸ்ரீனிவாசத்தின் வடக்கே உள்ளது. அது மங்களகரமானதை தருகிறது. வேங்கடாத்ரி மலைக்கு செல்லுங்கள். மங்களகரமான சுவாமி புஷ்கரணியில் உரிய சங்கல்பத்துடன், அதாவது ஒருவனின் உறுதியை சடங்கு முறையில் அறிவிப்பது, புனித நீராடுங்கள். ஹரி வராகரை தரிசித்து மேற்கு கரையில் சென்று ஹரனின் ஆலயத்திற்கு சென்று அங்கு கட்டளைகளின்படி ஸ்வர்ணாச்சலத்தில் வசிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்து அச்சத்திலிருந்து விடுபடுவதை தருபவரும் சங்கம் மற்றும் சக்கரத்தை ஏந்தியவருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சில்வன் மலர்களின் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட இறைவனை தாம் வணங்குங்கள். அவரை தரிசிக்கும் போது தங்கள் பாவங்கள் நீங்கும். இதில் எந்த ஐயமும் வேண்டாம். சிறந்த பிராமணரே, சாக்கல்ய முனிவரால் இவ்வாறு கூறப்பட்டவுடன் புகழ்பெற்ற முனிவரான கஷ்யப முனிவர் சூரர்கள் மற்றும் அசுரர்களால் வணங்கப்பட்ட முக்கிய மலையான வேங்கட சைலத்திற்கு சென்றார். அவர் தேவையான அனைத்து சடங்குகளுடன் புனிதமான புஷ்கரணியில் புனித நீராடி மகிழ்ந்தார். மருத்துவம் மற்றும் மருத்துவ அறிவியலில் தேர்ச்சி பெற்ற பிராமண கஷ்யப முனிவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார், அதாவது அவரது முந்தைய நிலை. பிராமணர்களே, அனைத்து உறவினர்களும் சிறந்த பிராமணரான கஷ்யப முனிவரை அவருக்கு ஏற்ற முறையில் எந்த ஐயமும் இல்லை, தாங்கள் கௌரவிக்கப்படுவதற்கு தகுதியானவர் என்று கூறி கௌரவித்தார். இவ்வாறு பிராமணர்களே, வேங்கடாச்சலரின் மகத்துவம் தங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. பக்தியுடன் இதை கேட்பவர் அல்லது படிப்பவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் மதிக்கப்படுகிறார். 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.